வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை கேடிஆர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இதனால் குவைத்தில் தான் உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கேன். சின்னதாக ஒரு துபாய் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பயணம். அதான் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தாச்சு. குவைத்துலேருந்து குவைத்து டு துபாய் போகிறோம். ஏறி உட்காந்து ஃப்ளைட்டு வந்து பறக்க போகுது. வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஏறி உட்காந்தாச்சு. சில நேரத்தில் வந்து ஃப்ளைட்டு கிளம்பிடும். எனக்கு சீட்டு வந்து கிளம்பிடுச்சு. ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. மேலே கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம போனது வந்து குவைத் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டு. கரெக்டாக குவைத்து டு துபாய் 2 ஹவர். மேலே கொண்டு போயிட்டாங்க பைலட்டு. மேலே பறக்கிறோம், போயிட்டுருக்கோம். சரி, இதனால அவங்களுக்கு குவைத்தை வந்து சுற்றி காமிச்சோம். ஒரு வித்தியாசமாக துபாய் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு துபாய் கிளம்பணும். சரி சொல்லிட்டு போயிட்டுருக்கு ஃப்ளைட்டு. மேலே போய் பறந்து ஓடிட்டுருக்கு ஃப்ளைட்டு, போயிட்டுருக்கு. அப்படியே உட்காந்து எனக்கு மின் சீட்டு கிடைக்கல. அதனால் வந்து ஒழுங்காக எடுக்க முடில. எதுவும் தவறுகள் இருந்தால் கோச்சிக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கேன் உங்கள் பார்வைக்காக. பாருங்கள், ஒரு 3 பாகம் வரும். ஃபஸ்ட்டு 2, 3ன்னு சொல்லிட்டு துபாயில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஃப்ளைட்டு பறந்துக்கிட்டு இருக்கு, மேலே போயிட்டுருக்கோம். ஆமாம், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு. ரொம்ப சிரமம் தான் வந்து 2 மணி நேரம். ஆனால் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதே டக்குன்னு வந்து துபாய் வந்துடுச்சு. ஆமாம், பைலட்டு வந்து இறங்கிட்டோம். துபாயில் இறங்கி வெளியாகணும். ஃப்ளைட்டை விட்டு வெளியாகி போகிறோம். துபாய் ஏர்போர்ட்டு இறங்கணும். நடக்கிறோம் வெளியாக முடியல. அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு போட்டு வளைச்சி கட்டி வச்சுருக்காங்க. துபாய் ஏர்போர்ட்டு ரொம்ப பெருசு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நடந்து போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஃப்ளைட் விட்டு இறங்கி ஒரு 1/2 hour நடந்து போய் வெளியில் வந்துட்டு டாக்ஸி பிடிச்சி போயிட்டுருக்கோம். ரோட்டுக்கு வந்தாச்சு. பில்டிங்னால் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பெரிய பில்டிங்கு. ரோடுகள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்துங்க. இது ஏர்போர்ட்டுக்கு வெளியில் தான் இது. அப்படியே வெளியாகி பில்டிங்கெல்லாம் காமிச்சு பார்த்திங்களா. அப்படியே ரோடு வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஏர்போர்ட் பக்கத்தில். அதனால் அப்படியே இருக்குது. அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். டாக்ஸி ஏர்போர்ட் தான் ஏறணும். நானும் என் ஃப்ரெண்டும் தான் ஒருத்தர் போகணும். ஆமாம், ஒரு 8 நாள் டூரு. அப்படியே போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும் போது ரோடுங்கள்லாம் அப்படியே இருக்குது. பாலங்கள்லாம் தெரியுது. அப்படியே அவ்வளோ பெரிய பாலங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ரோடெலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆமாம், எல்லாம் பாலம் தான், ஃபுல்லாக பாலம் தான் பார்த்துங்க. ஆமாம், அது ரோடுங்கள்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். அழகாக போயிட்டுருக்கோம் பார்த்துக்கிட்டே. ஆமாம், எல்லாம் அப்படியே பில்டிங் தான். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பில்டிங் தான். ஏர்போர்ட்டு வெளியே வந்தோன்னா பாலங்களும் பில்டிங்களும் தான். துபாய் அவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க, செதுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். துபாய் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம், இதெல்லாம் அப்படியே பில்டிங்கு, அந்த பக்கத்தில் உள்ள பில்டிங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துங்க. பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆமாம், அப்படியே ரோட்டில் ஏறியாச்சு. ரோடு போயிட்டுருக்கு. அப்படியே கிராஸ் பண்ணி எனக்கு குவைத்துலேருந்து துபாயை பார்க்கும்போது ஒரு மாற்றமாக தான் இருக்குது. ஏன்னா நிறையா பில்டிங்கு குவைத்துலேயும் இருக்குது, இருந்தாலும் இங்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஆமாம், டாக்ஸி தான் வந்து ஏர்போர்ட்லேருந்து டாக்ஸி சூடு மீட்ரு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. 5 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்டது. ஆமாம், அப்படியே இப்போ மீட்ரு ஓடிக்கிட்டு தான் இருக்குது பார்த்துங்க அப்படியே. ஆமாம், பாருங்கள், எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். இது முதல் பாகம். 2வது பாகம் அதுக்கப்புறம் அங்கங்கே போனது எல்லாத்தையும் உங்களுக்காக காட்டுறேன். பாருங்கள், சரிங்களா? பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். ரோடெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் சிட்டிக்கு வெளியாக வரும் வர ரோடுங்க. இதெல்லாம் ரோடு பேர்லாம் தெரில. அங்கே நிறையா பில்டிங்கு, நிறையா இது அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த துபாய் கொடி அது அதே போயிட்டுருக்கு. புரிஞ்சுக்கிறீங்க தெரியுது. புரிஞ்சுக்கிற போயிடும். அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வரும்.
ஏன்னா அவங்களுக்காக நான் வந்து இருக்கிறேன். இதை பார்த்துட்டு இதில் எவ்வளவு நமக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நான் வீடியோ சென்ட் பண்ணுறேன். எல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா இனிமேல் வீடியோ வரும். ரொம்ப நாளாக ஆயிடுச்சு வீடியோ போடாமல் விட்டேன். எதுவும் நினச்சிக்காதுங்க. இனிமேல் வந்து பார்ட் 1 இது, பார்ட் 2, பார்ட் 3 வந்துட்டுருக்கோம். ஆனால் ரூல்ஸு கடைப்பிடிச்சி ஓட்டுறாங்க துபாய் ரோட்டில். ஆனால் அது ஒரு பிடிச்சிருக்கு. எல்லோரும் கரெக்டாக இருக்காங்க. சூப்பராக இருக்குது. ரோடுலாம் சூப்பராக இருக்குது. சரி, ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.